ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான படத்தை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க, இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. படம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாய்ஸ். ஸோ இந்த படம் தான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு தரமான படம், சிறப்பான படம். இது வரைக்கும் இப்படி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இந்த படத்தை வந்து சில வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த படம் உண்மையிலேயே நல்ல படமா அப்படின்ற விஷயத்தை வந்து பேச போகிறோம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த படத்தை பற்றி அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதை பற்றியும் பேச போகிறோம். முக்கியமாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நல்ல படம் வந்ததே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிலாக வந்து இந்த வீடியோ இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு அந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நான் கேட்க வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நல்ல படமும் வரல, மலையாள சினிமா தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக பண்ணுறோன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து ரிவ்யூ கிடையாது, கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்கும். ஏன்னா வந்து படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேல் ரிவ்யூ பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்கும். அதனால் படத்தை பார்த்துட்டு வந்து பாருங்கள். பார்த்தவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. முதல் விஷயம், இந்த படம் வந்துட்டு நல்ல படமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்விக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, நான் சொல்லலை, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த படம் உண்மையிலேயே நல்ல படமா, இல்லை ஒரு ஆவரேஜான படமா, இல்லை மொக்க படமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பரான தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சினிமாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரி நான். அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு நல்ல விஷயம் கிடைச்சதா, கெட்ட விஷயம் கிடைச்சதா, இதுக்குள்ளே என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத தாண்டி சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, என்ன கதைக்களம், என்ன ஒன்லைன், என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டோரி லைன் எடுத்திருக்காங்க, அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, தேவையில்லாத சீன்ஸ்லாம் உள்ளே வைக்காமல், தேவையில்லாத சாங்ஸ் வைக்காமல், தேவையில்லாத டைலாக்ஸ் வைக்காமல், படத்தை லென்த்தாக இழுக்காமல் கரெக்டாக காம்பேக்டாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்களா, ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன விஷயத்த சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை விட்டு வெளியே போகவே இல்லை. அதுக்குள்ளே வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு காமெடி ட்ராக் வேணும், 4 சாங்ஸ் வேணும், 4 ஃபைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சாலும் கூட ஒரு சினிமா லவர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அந்த ஸ்டோரி கரெக்டாக வந்துட்டு பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் டைலாக் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் வைஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த படம் தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்காரோ அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. அதை விட்டு வெளியே போகவே இல்லை. ஹீரோயின் கிடையாது, தேவையில்லாத ஃபைட்டு கிடையாது, தேவையில்லாத காமெடி கிடையாது, சாங்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படம் சூப்பராக கொண்டு போயிருப்பார். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ½ hour பார்த்தீங்க அப்படின்னா 40 நிமிஷம் கூட சொல்லலாம், 2 பாட்டு இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஒரு மாதிரி என்னடா சொல்ல வரீங்க, சும்மா எங்கே போகிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, இவங்க பாட்டு வந்துட்டு கண்ட இடத்துல போய் கண்டமானைக்கு போய் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அதையெல்லாம் தாண்டி அந்த 40 நிமிஷம் கரெக்டாக வந்து ½ hourனு வச்சுக்கலாம். 2 பாட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த இடத்துல வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் என்ன, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த குழிக்குள்ளே போய் விழுவார் இல்லையா, அங்கேருந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் கதைக்குள்ளே போகிற நேரம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் இன்ட்ரோல் வந்துடும். நமக்கு வந்துட்டு என்னடா டக்குன்னு வந்து இன்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழிக்குள்ளே விழுந்த அந்த ஒரு நபரை காப்பாற்றுறது மட்டும்தான் படத்துக்குள்ளே இருக்கும். ஒரு விஷயத்தை கூட தேவையில்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க, வெளியே போயிருக்கவே மாட்டாங்க. முக்கியமாக அந்த கீழே இறங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் அந்த சீன் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துல கூட போர் அடிக்காமல் எடுத்திருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் மட்டும்தான் இருப்பார், குழிக்குள்ளே இருப்பார். அதை வந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ தூரம் கொடுத்துருக்காரு சிதம்பரம் அவர்கள், டேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழிக்குள்ளே அவர் விழுவார்ல, அதை ஸ்டார்டிங்லேயே காமிக்க மாட்டாங்க. இடையில சின்ன வயசில் அவங்க விளாண்டது, அவங்க வந்து ஐஸ் ஒன் விளாடுவாங்க. ஐஸ் ஒன்று அந்த என்ன சொல்கிறது, அது நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியல, அது என்ன சொல்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் அது ஐஸ் ஒன் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசில் விளாண்டது, ஆற்றுல குளிக்க போனது, ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் குதிக்கிறப்ப ஒருத்தர் காப்பாற்றிருப்பார். அதேமாரி அவர் குதித்ததை 2மே மேட்ச் கட்டில் இவர் உள்ளே விழுகிறதையும் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து சிஜி தான்,
பட் தச்சுருவமாக இருக்கும். அதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் காப்பாற்றின அதே ஆள் இப்போ அவர் வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த குணாவோட பாட்டு, அந்த குணா பாட்டை யூஸ் பண்ண விதம் செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு தரமான ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் வந்து கொடுத்துச்சு. அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல படம். உங்களுக்கு இந்த படத்தில் வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இதை வந்து நல்ல படம் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த படம் வந்துட்டு என்ன படம், என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை வந்து நமக்கு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு கலாச்சார சீரழிவை வந்து பேசியிருக்காங்க, தண்ணி அடிக்கிறதும் ஊர் மேய்கிறதும் போய் வந்து பொறுக்கித்தரமாக இருக்கிறதும் தான் வந்துட்டு நல்ல படமாக, அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்கள தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நேஷனல் அவார்டெலாம் வந்துட்டு இந்த படத்தில் கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து விழுந்தாங்க, இதெல்லாம் ஒரு படமான்ற ரேஞ்சுக்கு பேசியிருப்பார். ஸோ வந்து திரும்பவும் அதுதான், அவர் வந்துட்டு ஒரு எழுத்தாளர். அப்படி இருந்தும் அவர் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டியில் பேசியிருக்காருன்னா என்ன மென்டாலிட்டியில் பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியல. சினிமாவை மட்டும்தான் பார்க்கணும். அதே சமயம் ஒரு ரொம்ப கெட்ட விஷயங்களை சொல்கிற படத்தை வந்து ஆதரிப்பீங்களான்னு கேட்டால், ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிமல்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்க போகிறதில்ல. ஏன்னா அதில் வந்து பேசின விஷயங்களே வந்துட்டு நிறைய மிஸ்டேக் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு படமாக பார்க்கும்போது அதுவே வந்துட்டு மேக்கிங் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். இதில் வந்து நீங்கள் நல்லதாக எடுத்தால் நல்லது, கெட்டதாக எடுத்தால் கெட்டது. அதாவது அவங்க வந்து சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒரு நல்ல கருத்து சொல்லணும். படம் முடிஞ்சு சொல்லி வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணுன்றதெல்லாம் வந்துட்டு உண்மை தான், சூப்பர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம்ல, தண்ணி அடிச்சுட்டு ஒன்றா சுற்றிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாலும் கூட அதை தாண்டி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி போகிற ஒரு நபர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சிக்கிக்கிறாங்க. நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்கன்னு சொல்ல வராங்கன்றதை எடுத்துக்கலாம்ல. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக தமிழ் சினிமாலையும் மற்ற சினிமாக்கள்லையும் வந்து பேசலைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது. யாருமே போக பயப்படக்கூடிய ஒரு இடத்துல தன்னோட நண்பனை நம்ம கூட்டு வந்து நம்ம தான் காப்பாற்றணும், அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடி காப்பாற்றுற ஒரு நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சதா? ஃபைனலாக நம்மளோட மெயின் டாபிக் இதுக்குள்ளே தான் வந்துட்டு பேசணும். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். மலையாள சினிமா தாங்க பயங்கரமான படமாக இருக்குது. பயங்கரமான ஒரு சினிமா எடுக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு நல்ல படமே கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் என்ன படம் கொடுக்குறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கமர்ஷியல் படத்தை கொண்டாடுற அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படத்தை, ஒரு ஆர்ட் படத்தை கொண்டாடுறீங்களா? நிறைய படங்கள் வந்துருக்கு. இப்போ இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் இன்னும் வந்து பயங்கரமாக பீக்கில் ஓடிட்டுருக்கு. அதாவது மலையாளத்தோட தமிழில் வந்துட்டு பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு, சூப்பராக ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழில் நல்ல படமே வரலையா? நிறைய படங்கள் வந்திருக்கு. மண்டேல இருக்குது, காக்கா முட்டை மணிகண்டனோட அந்த காக்கா முட்டை படமே இருக்குது, கடைசி விவசாயி இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவனோட புதுப்பேட்டை படம், அதை தாண்டி செல்வராகவனோட 1000ல் ஒருவன் படம், ஆரண்ய காண்டம், இப்படின்னு வந்துட்டு படங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய படங்கள் இருக்குது. பழைய படங்களை விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தை வந்து கொண்டாடணும், இல்லைன்னு சொல்லலை. எத்தனை பேர் இவ்வளோ தூரம் கலெக்ஷன் போகிற அளவுக்கு கொண்டாடினீங்க இந்த படத்தை? ஆக ஓகோன்னு நம்மளை விடுங்க, வெளியில் கொண்டாடினாங்களா? உண்மையிலேயே வந்து நான் ரீசெண்டாக பார்த்த படங்கள்லேயே வந்துட்டு இந்த நெஞ்சு பாரமாக இருக்கும், ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு படம் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்னா அயோத்தி தான். ஒரு மனிதாபிமானத்தை அது வேறு மாதிரி கிளைமேக்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பேர் மட்டும் தான் சொல்லுவார் சசிகுமார். அதிலே வந்துட்டு அப்படி நெஞ்சு பாரமாயிரும். அந்தளவுக்கு ஒரு தரமான படத்தை கொடுத்தாங்க. அதை எவ்வளோ தூரம் கொண்டாடினீங்களா? தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வரும், அதை நீங்கள் கொண்டாடினா தான் அடுத்தடுத்து படம் வரும். அதை கொண்டாட துப்பு இல்லை. குணா படத்தை இன்றைக்கி கொண்டாடுறீங்க, அன்னைக்கு அந்த படம் எப்படிப்பட்ட படம்ன்றது அன்றைக்கி ரசித்தவங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த படம் அப்போ நான் சின்ன பையன், அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை அப்போ கொண்டாடாமல் இப்போ இந்த படத்தில் அந்த பாட்டை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டு கேட்டு கேட்டு நமக்கு காதில் ரத்தம் வந்துடும். அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு அந்த பாட்டை வந்து பேசுகிறீங்க. குணா படத்தை வச்சு இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரே வந்து கமல் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான். கமல் சார் எத்தனை நல்ல படங்கள் பண்ணியிருப்பார், எத்தனை படத்தை நீங்கள் ஓட வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ வந்து அதனால் வந்துட்டு ஒரு நல்ல படம் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது அப்படின்னா கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. அதுக்காக வந்துட்டு தமிழ் சினிமா கூட ஒப்பிட்டு பேசாதீங்க. எப்பயுமே தமிழ் சினிமா மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியை விட ஒரு படி மேலே தான். நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, நல்ல படங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, இனிமேலும் கொடுப்பாங்க. படம் கண்டிப்பாக வந்துட்டு தரமான படங்கள் வந்து அடுத்தடுத்து வரும். நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல படங்களை கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் அதுதான். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு
தமிழ் சினிமாவில் நல்ல படமே வரலன்ற ரேஞ்சுக்கு பேசுனீங்களா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அவங்கள மட்டும் தான் நான் சொல்கிறேன், மற்ற யாரையுமே சொல்லலை. ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் கேட்குறேன், இந்த படத்தோட உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.